சுப்பிரமணியன் அவர்கள் அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அனைவருக்கும் வணக்கம். தொழில் முனைவோரை பட்டை தீட்டி தொழில் அதிபராக ஆக்குவதற்காக இந்த பட்டிமன்றம் இன்று பட்டை மன்றம் ஆகிவிட்டது. அதே தொழில் முனைவோருக்கு தடையாக இருப்பது குடும்பமா சமுதாயமா என்றால் அது ஒரு எதிர்மறையான கேள்வி. இந்த கொங்கு மண்டலம் உலகத்திற்கே தொழில் முனைவோர்களை அதிகம் உருவாக்கி சமமான தளம் மட்டும் அமைத்து கொடுத்து அரசும் அதிகாரிகளும் இந்த சமுதாயமும் உதவியாக இருந்தால் உலகத்திலேயே சிகரத்தில் நிற்கக்கூடிய ஒரே நாட்டு தொழிலதிபர்கள் என்றால் இந்திய நாட்டில் மட்டும்தான் இருக்க முடியும். இது நான் சொல்லுவது மட்டுமல்ல, என்னுடைய அனுபவத்தில் பல உலகங்களையும் சுற்றி பார்த்து வரும்போது, பல நாடுகளை பார்த்து வரும்போது ஆழ்ந்த அடிமனதில் தோன்றுவது எங்களுக்கு இணையான இளைஞர்களும் கல்வி அறிவும் தொழிலறிவும் உலகத்தில் யாருக்குமே கிடையாது, நாங்கள் தான் சிறந்தவர்கள் இருக்கிறோம். ஆனால் தடைகள் என்று வரும்போது பல தடைகள் இருக்கின்றன. பேசுவதற்கு முன்னால் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும். நடுவர்கள் சொல்லுங்க. நாங்கள் ஆண்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். குடும்பம் எங்களை முன்னேற்றுவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்வதற்காக நீங்களே சொல்லிவிட்டீர்கள். குடும்பங்கள் அங்கே இருக்கின்றன, அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறது. எப்படி ஒப்புக்கொள்வது? குடும்பம் தான் செய்ய மாட்டாங்கல்ல. அதற்காகத்தான் வழி சமுதாயத்தின் மீது போட்டு விடலாம் என்று அவர்கள் அங்கே அமர்ந்த போதே நாங்கள் வெற்றி அடைந்தோம். அருமையான வார்த்தை. இந்த குடும்பங்கள் தான் தடையாக இருக்கிறது என்று சொல்வதற்கு முன்னால் இந்த தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோர்கள் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம். அது 1000 பேர் பணிகள் செய்யலாம், 1000 பேர் வேறு வேறு தொழிலை அவர்களுடைய தந்தை அல்லது பாட்டனாரிடம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தொழில் முனைவோர் என்று வரும்போது அவனுடைய நெஞ்சிலே ஒரு கனன்று கொண்டே இருக்கும். நாம் எதையாவது செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று. அது இந்த கொங்கு மண்ணிலே அதிகம். ஒரு முறை ஒரு முடிவெடுத்து ஒரு தொழில் முனைவர் நான் இந்த தொழிலை செய்ய போகிறேன் என்று வரும்போதே முதல் தடை வீட்டில் இருந்துதான் வரும். நண்பர்கள் சொல்லுவார்கள், நீ நினைச்சிருக்க நல்ல தொழில் தான், சந்தை நன்றாக இருக்கிறது, நீ ஆரம்பி. வங்கிக்கு சென்று கேட்டால் சொல்லுவார்கள், நீங்கள் ப்ராஜெக்ட் கேட்ட கொண்டு வாங்க, முடிந்த அளவு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று. நண்பர்கள் இருக்கிறார்கள், கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள், வாங்குபவர்கள் இருக்கிறார்கள், ஊக்குவிப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஊக்குவித்தால் நாங்கள் தேக்கு விற்போம் என்று கலைஞர்கள் கூட சொல்லிக் கொள்வார்கள். ஊக்கமடைந்து நாங்கள் தேக்கு விற்பவர்கள் தான். ஆனால் குடும்பம் இருக்கிறது அல்லவா, குடும்பம் உடனே சொல்ல ஆரம்பித்து, இப்பதான் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருக்க, சம்பளம் வந்துட்டு இருக்கு, உனக்கு எதுக்கு இந்த ஆசை? நீ என்ன பெரிய டாடா பிர்லா ஆக போறியா, அம்பானி ஆக போறியா? பேசாம இருக்கிற வேலையை விட்டு விடாது. இதற்கு காரணம் என்னவென்றால் எல்லா குடும்பங்களிலும் செக்யூரிட்டி என்ற ஒன்று இருக்கிறது. தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து இருக்கிறதையும் திறந்து விட்டு சமுதாயத்தில் நாம் ஒரு அவமான சின்னமாகி விடுவார்களோ என்ற பதைப்பின் காரணமாக தடை என்று வருகிறது. தடை என்று வரும்போது ஒன்று சொல்ல வேண்டும். தடை என்றால் இந்த மனோகரா படத்தில் வர மாதிரி சங்கிலியால் பிடித்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் காணுகின்ற தடை அல்ல. அழைத்து வர சொல்லவில்லை, அந்த மாதிரி தடை அல்ல. இந்த தடை எப்படி என்றால், அழகான தேசிய நெடுஞ்சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வண்டிக்கு வேக தடை என்ற ஒன்றை போட்டு விடுவார்கள். வேகமாக ஓடும்போது அது எழுப்பி கீழே விழுந்துவிடும். அந்த மாதிரி இந்த தொழில் முனைவர் ஓடும்போது குடும்பங்களின் பல கோணங்களில் இருந்து வருகின்ற தடைகளில் அவனே விழுந்து எழுந்து அவனே அவனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டு அவனே மருத்துவம் பார்த்து கொண்டு அவன் மீண்டும் தொடர வேண்டும். இந்த தொழில் முனைவோராக இருப்பவருக்கு வேறு எந்த சிந்தனையுமே வராது. 24 மணி நேரமும் தொழிலை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். நாம தப்பா நினைச்சிருப்போம். இது இந்த காமன் மேன்ஸ் கிரவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஒரு தொழிலதிபர் என்று சொன்னாலே அவர் ஊரில் உள்ள ஏழைகளை எல்லாம் அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வாழ்கிறார். அவர் வரி கட்ட மாட்டார், எப்பவும் கருப்பு பணத்தை வச்சுட்டு இருப்பாரு, அவரை யாருக்குமே பேங்குக்கும் பணம் திருப்பி கிடக்க மாட்டார், ஊரெல்லாம் அவர் பறந்து கொண்டிருப்பார் என்று ஒரு பொதுவாக இந்த சினிமாவெல்லாம் டைலாக் எழுதி தொழிலதிபர் என்றால் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது 100% முழுக்க தவறு. ஏனென்றால் இந்த நாட்டை எழுதுபவர்களை, ஊடகங்களை, அரசியல்வாதிகளை அத்தனை பேரையும் வாழ வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த தொழில் அதிபர்கள் தான். அந்த தொழில் அதிபர்கள் உருவாக்கும் தொழில் முனைவர்கள் தான். உலகமே தொழில் அதிபர்களால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குற்றம் குறைக்கு விதிவிலக்குகள் நிறைய இருக்கலாம். ஆனால் நாட்டுக்கு நீங்க சொன்னீங்க ஜிஎஸ்டி வரி முதல் கொண்டு இன்னும் அத்தனை வரிகளையும் கட்டி கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டு, தொழிலையும் பார்த்து கொண்டு, தொழிலாளிகளையும் பார்த்து கொண்டு, அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்து கொண்டு தொழில் நடத்துவோம் தான் தொழில். இந்த தொழில் முனைவோர் என்றவர் தியாக பெறுவார்கள். ஏனென்றால் இவர்கள் தொழில் செய்யும் போது ஆரம்ப காலத்தில் இவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை இவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள். அந்த காலத்தில் விவேக சிந்தாமணியில் ஒரு பாட்டு வரும். ஆவீன மழைமொழியை இல்லம் வீழ அகத்தடியார் மெய்நோக அடிமை சாவன் ஒரு பட்டியலே போட்டுட்டு வந்து கடைசியில் சொல்லுவோம், பாவி மகன் படும் துயரம் பார்க்குணாதே என்று. அந்த பாவி மகன் துயரத்தை விட தொழில் முனைவோரின் துயரம் மிக மிக அரிதானது. இந்த பாவி மகன் முகத்தில் ரியாக்ஷன் காட்டுவான், ஐயோ பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு தொழில் முனைவோர் தன்னுடைய கஷ்டத்தை வெளியே காட்ட முடியாது. தொழிலாளியிடம் காட்ட முடியாது, விற்பனை செய்பவரிடம் காட்ட முடியாது, வீட்டிலும் காட்ட முடியாது. ஒரு பிளாஸ்டிக் புன்னகை ஒன்றை வைத்துக் கொண்டு அவன் மனதிற்குள்ளேயே நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி விடுவான். அந்த அளவுக்கு அவனுடைய வேதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் புதிதாக சந்தைக்குள் அவன் செல்லும் போது அவனுக்கு இருக்கின்ற வரவேற்பு பெரிதாக இருக்காது. நிறைய இடத்தில் அவமானம் மிச்சமாகும். நிறைய இடத்தில் இவன் தயாரித்து எடுத்து சென்ற பொருட்களை தூக்கி எறிந்து விடுவார்கள். அத்தனையும் தாங்கி மெதுவாக மெதுவாக படிப்படியாக உயர்ந்து ஓரளவு வெற்றி பெற்று 1,00,000 ரூபாய் அவன் என்று சேமிக்கிறானோ அன்றுதான் அவன் ஒரு தொழில் முனைவனாக இருந்து வெற்றி அடைவனாக ஆகிறான். அப்பொழுது அவன் சந்தோஷத்தில் நிமிர்ந்து நிற்கும் போது அவன் சம்பாதிக்கின்ற பணம் அவனுக்கே எதிரியாகி விடுகிறது. அவனுக்கு பணத்தை பற்றிய மதிப்பை பற்றிய எந்த கவலையுமே கிடையாது. அவனுக்கு தொழில் மட்டுமே. இந்த அர்ஜுனை அம்பு வச்சுட்டு விடும்போது கிளி மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு தொழில் முனைவருக்கு தன்னுடைய தொழிலும் அதில் வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களின் சந்தோஷமும் இவனுடைய பொருள் எப்படி போய் சேருகிறது, அதனுடைய தரம் எப்படி இருக்கிறது என்பதில் மட்டும்தான் குறியாக இருப்பான். ஆனால் ஓரளவு சம்பாத்தியம் வந்து கொஞ்சம் முன்னால் வந்து தொழில் முனைவோர் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறார் என்னும் போது அந்த தொழில் முனைவோரை சமுதாயம் சிவப்பு கம்பளம் விரித்து வருகிறது. ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை மனிதர்களை இந்த சமுதாயம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு தொழில் முனைவோர் படிப்படியாக உயர்ந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு விலையெல்லாம் கடந்து கலராக வர்ற காலத்துல ஒரு 1 கோடி ரூபாய் வியாபாரம் செய்யும் போதுதான் இப்படி ஒரு தொழிலதிபர் இங்கே இருக்கிறார், அவர் தொழில் முனைவோராக இருந்திருக்கிறார் என்று அவரை பார்த்து வியக்கிறது. அவருக்கு சிவப்பு கம்பளம் அளித்து வரவேற்பளிக்கிறது. அவரை ஹீரோ என்று அழைக்கிறார்கள். ரோல் மாடல் என்று சொல்லி அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி முன்னேறுகின்ற இளைய தலைமுறைக்கு உங்கள் அறிவுரைகளை கூறுங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அதே தொழிலதிபர், தொழில் முனைவோர் வீட்டுக்கு போகும்போது எவ்ரி ஹீரோ பிகம்ஸ் எ ஜீரோ இன் ஹிஸ் ஓன் ஹவுஸ். அவர் சொல்றதெல்லாம் என்னத்தை பண்றாரு, வீட்டிலேயே இருக்கிறது இல்லை, போயிடுறாரு, என்னத்தை செஞ்சுட்டு இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. பணம் இருந்த பின்னால் இவர் தனியார் தொழில் ஆரம்பிச்சிருந்தா குடும்பமே எதிரியாகிடும். பங்குதாரர்களோட இணைச்சிருந்தா பங்குதாரர்களுடைய குடும்பம் சேர்த்து எதிரியாகிடும். எப்ப தெரியுமா? பணம் வரும்போதுதான் பார்வை வருகிறது. நான் எல்லாம் அதை அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். பல தொழிலதிபர்களை பார்த்து இருக்கிறேன், தொழில் முனைவோர்களை பார்த்து இருக்கிறேன். எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரேன்னு வச்சுட்டு ஒரு தொழிலதிபர் போயிட்டு வந்தோடனே அவர் என்ன பண்றாரு, ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு வருவார். அவர் சொந்த பணத்துல தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனால் இவருடைய பங்குதாரர் யாரா இருப்பாரு? ஒன்று தம்பியா இருப்பாங்க, இல்லைன்னா சம்சாரத்தோட பிரதரா இருப்பாங்க, இல்லைன்னா நண்பர்களா இருப்பாங்க. தம்பியா இருந்துட்டா கூட பரவாயில்ல, சம்சாரத்தோட பிரதர பங்குதாரரா வச்சுன்னு வச்சுக்க, அதை விட பெரிய இடைஞ்சல் வேறு எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க பார்த்த உடனே நான் மச்சா வீட்டுக்கு போன பார்த்தேன், அங்கே பெருசாக ஒரு இது ஒன்று வச்சுருந்தாங்க. அவர் பாம்பேலேருந்து வாங்கிட்டு வந்ததா சொன்னார். இவர் கம்பெனி பணத்தில் வாங்கியிருப்பாரா, சொந்த பணத்தில் வாங்கியிருப்பாரான்னு அப்படி அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவார். இவன் பங்குதாரர் இங்கே வந்து உட்காரும் போதே கணக்கு அண்ணன் தான் பார்க்குறாரு, செக்கு அவர் தான் சைன் பண்ணுறாரு, வவுச்சர் அவர் தான் சைன் பண்ணுறாரு.
மெதுவாக வந்து நின்றுட்டு அப்பதான் பணம் வர ஆரம்பிச்சு கம்பெனி மேலே வந்துருக்கு. ஆனால் நாளையிலிருந்து நானே பில்லை பார்த்துக்கிட்டோமா அப்படிங்கிறார். அவர் பில்லை பார்த்து அவருக்கு சமாதானமாயிரு, அண்ணன் தப்பு பண்ணல மாமன் தப்பு பண்ணலைன்னு. ஆனால் வீட்டுக்கு போய் சொன்னால் உங்களுக்கு கணக்கு பார்க்கவே தெரியலீங்க, நான் நாளையிலிருந்து நான் வந்து கணக்கு பார்க்குறேன்னு ஆரம்பிப்பாங்க. அங்கே தான் வந்து அந்த கம்பெனிக்கு சரி பிடிக்கும். சாதாரணமாக நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்னுடைய பங்குதாரரிடம் சொன்னது ஒரு கண்டிஷன், மிகவும் உரிமையாக வைத்தது என்னவென்றால், யாரை வேலைக்கு எடுத்தாலும் சம்சாரத்தோடு இருக்கக்கூடிய உறவினர்களை மட்டும் வேலைக்கு நாம் எடுக்க வேண்டாம் என்று ஒரு முடிவு செய்து எடுத்தோம். ஏனென்றால் அந்த குடும்பங்களில் இருந்து வரக்கூடிய தொந்தரவு நம்முடைய பார்ட்னர்ஷிப்பை பாதித்துவிடும் என்று ஆணைத்தரமாக நம்பியதால் இந்த மாதிரி ஒரு தொந்தரவு. அதிகமாக பொருள் விற்பனை ஆகும் போது, அதிகமாக பொருள் சேரும் போது, இந்த எளிமையாக வாழ்ந்த இந்த தொழில் முனைவோர் அவன் பட்ட வலிகளை, அவன் பட்ட கஷ்டங்களை தன்னுடைய குடும்பத்திற்கு சொல்லி இவர்களையும் இந்த எளிமையோடு வர வேண்டும் என்று நினைவிக்கும் போது மட்டும்தான் இவனுடைய வலிகளை அவர்கள் பங்கு போட தயாராக இருக்க மாட்டார்கள். ஆனால் இவனுடைய சம்பாத்தியத்தின் அந்த சுகங்களை பங்கு போடுவதற்காக அவர்கள் தயாராகி விடுவார்கள். அப்பொழுது வீட்டிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் வரும். அந்த போராட்டத்தின் முடிவில் இந்த மனிதன் மீண்டும் அந்த ரணங்களை தாண்டி கொண்டிருக்கும். ஒரு தொழில் முனைவோர் தான் பட்ட கஷ்டங்களை சொல்லும் போது அவன் பையனே வருவான், அப்பா எப்போ பார்த்தாலும் இதே வம்பா போச்சு, நீ பட்ட கஷ்டத்தை எனக்கே சொல்றேன், நீ ஸ்கூலுக்கு செருப்பு இல்லாமல் போனேன், 50 லட்சம் ரூபாய் போட்டு ஆரம்பிச்சேன், அங்கே போனேன் இங்கே போனேன், அவங்கள பார்த்த நாயா அரைஞ்சேன்னா அதையே எனக்கு சொல்லுகிறாய் என்று. ஆனால் அதையே ஒரு மேடை கொடுத்து பேசும்போது அதை கேட்பதற்கு அவர் தலைமுறையே காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் குடும்பம் காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்குதானே இங்க வந்திருக்கோம். அது சரிதான். அதை விடவும் ஒரு கல்லூரிக்கு செல்லும் போது தொழில் முனைவருக்கு ஒரு ஆசை இருக்கும், தன் பையன் நன்றாக படிக்க வேண்டும், தன் தொழில் சம்பந்தப்பட்ட படிப்பாக இருந்தால் நன்றாக இருக்க வேண்டும். பையன் ஒருவேளை கேட்டுக்கலாம், சில பேர் மாறி படிக்கிறான். ஆனால் அந்த குடும்பம் இருக்கிறது அல்லவா, அவர்களுக்கு வந்து இந்த பணத்தின் மகிழ்ச்சி ஆடம்பரம் வரும்போது நம்ம போய் இந்தியாவில் படித்தா சரி இருக்காதுங்க, அவன் அமெரிக்காவில் போய் ஸ்டான்ஃபோர்டில் படிக்கணும், இல்லைன்னா ஹார்வர்டில் படிக்கணும், ஒரு MBA படிச்சுட்டு வந்தால் தாங்க நம்ம பிஸ்னஸ்க்கு நல்லா இருக்குங்க. இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன், ஒரு தொழில் முனைவோரின் பிள்ளையாக நீங்கள் இருந்தால் 10 ஹார்வர்டு, 10 ஸ்டான்ஃபோர்டு, 10 யூனிவர்சிட்டியை விடவும் அந்த தொழில் முனைவோர் என்கின்ற பல்கலைக்கழகம் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பல்கலைக்கழகம். தயவு செய்து உங்கள் குழந்தைகளை அமெரிக்காவுக்கு MBA படிக்க அனுப்பிவிட்டார்கள். அந்த ஊரோட வளர்ச்சி எப்படி, அங்க இருக்கிற குடும்பங்கள் அப்படி. நாளைக்கு பாருங்க, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு MFB ஒன்று வச்சிருவாங்க, அதாவது MFA மாஸ்டர் ஆஃப் ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று வைப்பான். அவன் அந்த மாதிரி வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறதே எப்படின்னு சொன்னால், நம்ம வந்து MFA படிச்சா கல்யாணம் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம குழந்தைக்கு ஆரம்பிச்சிடும். அவனுக்கு எல்லாமே வியாபாரம், கலாச்சாரம் இல்லாததுனால் நல்ல தொழில் கலாச்சாரம் எத்திக்ஸோடு சேர்ந்து நம்ம தொழில் பண்ணுறோம் இல்லையா, அந்த தொழில் முனைவோர்களை நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதற்கு இன்னும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவிலேயே அதிகமாக வரி கட்டக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அதனால் தான் தலைநிமிர்ந்து சொல்லலாம், ஒரு தொழில் முனைவோர் தமிழகத்தில் இருக்கும்போது நிச்சயம் எதிர்கால தொழிலதிபர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக அமையும். இப்போ குடும்பத்திலிருந்து தடை என்று வரும்போது இந்த ரூபத்தில் வரும். ரெண்டாவது, வேலை செய்கிற தொழிலாளர்கள் கூட இந்த தொழில் முனைவோர் கூட இருந்திருந்தே வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போவாங்க, ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் போயிடுவாங்க. இந்த பணத்தின் பரிசினால் அந்த குடும்பம் கொஞ்சம் ஆடம்பரத்தை நாடும் போது ஒரு தொழிலாளியின் குடும்பத்திற்கு போவதற்கு கூட அவர்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். சில குடும்பத்தில் சம்சார வீட்டுக்கு போனால் வந்த ஒரு முறைக்கு நாங்கள் போயிருக்கோம், நீ உங்கள் வீட்டை பார்த்துக்குவாங்க, இவர் தனியாக வேறு போட வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் தாக்கத்தினால் தொழில் முனைவோருடைய மனம் அழுது கொண்டே இருக்கும். இத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டுதான் அந்த தொழில் முனைவோர் தொழில் அதிபர்கள் ஆகிறார்கள். அந்த தொழில் முனைவோர் நாட்டுக்கு மட்டும் உழைப்பதில்லை, வீட்டுக்கு மட்டும் உழைப்பதில்லை, இந்த உலகத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கவிஞர் ஒருத்தர் எழுதினார், இருளில் அம்பெறிந்து கிடைத்ததை தின்பவர்கள் அல்ல தொழில் முனைவோர்கள், பொருளை குறிவைத்து போராடி வென்றவர்கள், தங்கள் திறமையினால் தனியாக நின்றவர்கள், துணையோடு துயின்ற போதும் தனிமையிலேயே கரைந்தவர்கள், கனவோடு வாழ்ந்தவர்கள், கனவை படைத்தவர்கள், கனவையே கண்டவர்கள், கனவையே உண்டவர்கள், செத்து பிழைத்த பின்னாலும் அவர்கள் செயல் செய்து தழைத்து நின்றவர்கள். அவர்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ரணம் எந்த மருத்துவராலும் ஆற்ற முடியாது. நீங்கள் ஒவ்வொரு தொழிலதிபரையும் தனித்தனியாக பேட்டி கண்டு உண்மையை சொன்னால்
ஒவ்வொரு கதையிலும் 1000 மகாபாரதங்களை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் அனுபவித்த வேதனைகள், அவர்கள் அனுபவித்த சந்திப்புகள், அதற்கு சமுதாயம் மருந்தாக இருக்கிறது. ஆனால் குடும்பம் எப்பொழுதுமே அவர்களுக்கு நோயாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குடும்பம் கொடுக்கக்கூடிய இந்த தொல்லைகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் வெற்றி பெற்று வந்த பின்னாலும் அந்த பணத்தின் மகிமையினால் அங்கே இருக்கலாம். சமுதாயம் கொண்டாடினாலும் குடும்பங்கள் அவர்களை கொண்டாடுவதில்லை. ஒரு நல்ல தொழில் முனைவோருக்கு குடும்பம் தான் தடையாக இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஐயா அவர்களுக்கு இப்போ பட்டிமன்றம் தொழிலாகிவிட்டது. இவங்க பட்டிமன்றத்துக்கு வர்றாங்க இல்லையா, அப்போ இவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 1000 பணம் கொண்டு வந்தாலே ஒரு நல்ல நாளா கெட்ட நாளா இருக்கு, நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. அம்மா சிட்டி பேங்க்ல இருக்காங்க, அந்த தொழில் வர வீட்டுல என்ன சொல்லுவாங்க, பேங்க் போக அவங்க பட்டிமன்றம் போயிடுறாங்க. அவங்க குழந்தைங்க இருந்தா என்ன சொல்ல போறாங்க? ஒரு தீபாவளிக்கு கூட அம்மாவை பார்க்கறது இல்லை, டிவியில தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய பட்டிமன்ற தொழிலுக்கும் குடும்பமே தடையாக இருக்கிறது. அதனால் நடுவர் அவர்களே, தொழிலதிபர்கள், வெற்றி பெற்ற தொழிலதிபர்கள் வாழுகின்ற கோவை நகரில் ஒரு தொழிலதிபர் சொல்லுகிறேன், குடும்பம் தான் தடையாக இருக்கிறது என்று அதை சரியாக கேட்டுக்கொண்டு தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு வாய்ப்புக்கு இடையூறு நன்றி. என்னத்துக்கு சொல்றது? இந்த மாதிரி ஒரு சிறந்த பேச்சை முதல் பேச்சாளராக ஒருவர் பேசி பட்டிமன்றங்களில் கேட்டு ரொம்ப நாளாகிவிட்டது. உண்மையை சொல்ற நல்ல தமிழ் நடை, சரியாக தேர்ந்தெடுத்த சொல்லாட்சி, ஒவ்வொரு தொழிலதிபரின் கதையிலும் 1000 மகாபாரதம் இருக்கிறது. ஒரு தொழிலதிபர் அவர் தொடங்கின நாளிலிருந்து தனிமையில் இருக்கிறார். ரொம்ப உண்மையான செய்தி. அவர் வலிகளை யாரிடம் காட்டுவார்? வென்ற பிறகு, சமூகம் கொண்டாடிய பிறகு கூட குடும்பம் மதிப்பதில்லை. அப்படி வர நல்ல விஷயம். அமெரிக்காவுக்கு MBA படிக்க அனுப்பாதீங்க. இங்க அவங்க அப்பாட்ட படிச்சாலே 1000 பல்கலைக்கழகங்களில் கற்ற கல்வி ஞானம் கிடைக்கும். ஒரு புதிய அருமையான செய்தி. சும்மா ஹார்வர்ட்ல படிக்கிறேன், ஸ்டான்ஃபோர்ட்ல படிக்கிறேன், எல்லாம் காசுக்கு பிடிச்சது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏற்கனவே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்கு எல்லாரும் பணம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் கொடுக்குது, ஆதாரம் கொடுக்குறாங்க. அது அங்கே வரணுன்றது என்னோட ஆசைக்கு கூட தான். அதுவே நான் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து வீட்டில் பாரு, உங்க அப்பாவை பாரு, இதை அவரை பார்க்கறது இல்லையே அப்படின்றார். நல்லா பேசிக்கிறார். வீடு வேகத்தடை தான். பிளாஸ்டிக் புன்னகையோடு ஒவ்வொருவரிடமும் பேசுவார் ஒரு தொழிலதிபர். ரொம்ப அருமையான நல்ல சிந்தனை அது. இன்னும் நல்ல பலமாவே அவருக்காக கைதட்டலாம். பட்டிமன்ற பேச்சாளராக அவர் அதிகம் நான் பார்த்ததுல 1-2 முறை கல்யாண மாலையில் பேசியிருக்கிறார். இதுதான் முதல் முறை, இதான் முதல் பட்டிமன்றம்னு அவர் சொல்றாரு. ஒரு 10 பட்டிமன்றம் நடத்தினாருன்னா இங்க வந்துடலாம். நான் அப்பவும் அங்கதான் இருக்கணும். இல்லை, அதே உண்மையை பேசினார், உள்ளத்தில் இருந்து பேசினார், அனுபவத்தில் இருந்து பேசினார். அதனால தான் நான் ஆடிட்டர் சார் சொன்னேன், 2 பேரை உங்க ஆட்களை கூட்டிட்டு வாங்க, நாங்க சும்மா வானத்துல வில்லா வளைக்கிறோம் பேசிட்டு இருப்போம். அவங்ககிட்ட தான் என் உண்மையான அனுபவம் இருக்குன்னு. அதை அவர் சரியா செஞ்சிருந்தார். ரொம்ப நல்லா பேசினார். யார் வழக்கமா யார் பேசினாலும் அவ்வளவு ரசிக்காத பாரதி மேடமே அப்படி ரசிச்சாங்க. அதுவும் ஒரு உண்மைதான். அவர் பேச அருமையா பேசுறாரு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவருக்கு எல்லா சார்பாகவும் வாழ்த்துக்கள். அடிக்க அருமையான உங்களை மாதிரி ஆட்களை எளிமையாக இதை சொல்லுவதற்கு தான் சார் பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தால் என்ன பயன்னு நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க. இதுல ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வந்து ஒன்றை சொல்லிட்டோம்னு வைங்க, மக்களுக்கு சட்டுன்னு போகும். அவ்வளவுதான். இதை 1.5 மணி நேரம் பேச்சாக்குனீங்கன்னா ஒத்துக்க மாட்டான் ஆடியன்ஸ். அதுக்கு தான் டைம் வச்சு பெல் அடிக்கிறது. 10 minutes 12 minutes, அதிகபட்சம் 10 தான். மணி அடிக்க நிறுத்தினாதான் பட்டிமன்றம் ஓடும். ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிவிக்க முடியாது இல்லையா? ட்ரெயின்ல அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட் ஓடிட்டே இருப்பாங்க. பட்டிமன்றம் அப்படித்தான் மாறிக்கிட்டே போகணும். அப்பதான் பிசினஸ் ஆகும். ஏன்னா நாங்களாம் தொழில்முறை பேச்சாளர் சொல்லிட்டாரு.
எங்க வீட்டுல எல்லாம் இவங்க திட்டுறாங்களாமே, அப்படியா? யாருக்கு தெரியும்? அது எவ்வளவு நாளா திட்டிட்டு இருக்காங்க, புதுசாவா திட்ட போறாங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். இன்னொரு தொழில் முனைவோர் வாங்கம்மா, சிம்பிள் அவர்